வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஸ்வீட் பணியாரம் தான் பண்ண போகிறோம். ஸ்வீட் பணியாரம்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பணியார ஐட்டம் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் பணியாரம் பண்ண போகிறோம். அங்கெல்லாம் உன்னியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு 2 அழகு ஒரு 2 மணி நேரம் நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றி அரைக்கிறதுக்கு வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். ஆனால் வெல்லம் கரைக்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 300 கிராம் வெல்லம் வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை இதில் போட்டுடலாம். நல்லா கொதிச்சு வெல்லம் வந்து கரையிட்டோம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இது இறக்கி கீழே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். தேங்காவும் எள்ளும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து 2 சில்லி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி போட்டால் தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால நான் நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் வறுப்பட்டு இருக்கும் போதே இந்த எள்ளும் சேர்த்து வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எள்ளு. இப்போ 2 நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஊற வச்ச பச்சரிசியை ஜாரில் போட்டுட்டேன். இப்போ வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகை இதில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது ரொம்ப நைஸ் குருணை, அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குருணை இருக்கிற மாதிரி அரைக்கணும். ஒரு 2 சிட்டிகை அளவு நம்ம வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எள்ளு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புஷ்ஷுன்னு வரும். ஒரு 1/2 ஹவர் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ஊற்றும் போது பணியாரம் வந்து சூப்பராக வரும். இது வந்து நீங்கள் 2 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நைட்டு ரெடி பண்ணிவிட்டு காலையில் கூட ஊற்றலாம். நைட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இந்த தேங்காவும் எள்ளும் வந்து காலையில் தான் வறுத்து போடணும். பணியார குழிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1/4 அளவு எண்ணெய் வர மாதிரி ஊற்றிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெயிலே வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து கேரளாவில் நெய் ஊற்றி தான் பண்ணுவாங்க. நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து பணியாரம் ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே செவந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. பணியாரம் 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த பணியாரம் வந்து நம்ம 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது. வெளியவே கூட வச்சுக்கலாம். இதை கடையிலலாம் பேக் பண்ணி விற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்கிறாங்க. அருமையான உன்னியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.